Hey everyone, welcome back to my channel. So today we are in the day 23 of Unstop Profit Day Challenge. So let's get started. என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்ட் நேவிகேஷன் இன் ஆர்கேடியா மேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் லுக் அட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இமேஜின் ஆர்கேடியா அப்படின்னு ஒரு அழகான வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜில் ஹியூஜ் ஓப்பன் கார்டன் மேஸ் இருக்குது. இதை யார் க்ரியேட் பண்ணா அப்படின்னா ஒரு கார்டனர் எலிசியா. ஸோ இந்த கார்டன் மேஸில் வந்து தெர் இஸ் நோ வால்ஸ். நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் எப்படினாலுமே மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எப்படி அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு N×M கிரிட்டாக பார்க்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த N அண்ட் M எல்லாமே என்னது ஆட் நம்பர்ஸ் தான். அந்த ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ். ஸோ என்னது கண்டிப்பாக ஒரு பெர்ஃபெக்ட் செல் சென்டர் செல்லுன்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டார்டிங் செல் 0,0லேருந்து அந்த சென்டருக்கு நம்ம வந்து போக போகிறோம். அண்ட் எப்படி போக போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து லெட்டேஜ் இருக்கும். ஒரு 4 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 4 டேரக்ஷன்ஸை மீன் பண்ணி. அந்த டேரக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ எஃப்னு என்ன பண்ண போகிறோம், டவுன் மூவ் பண்ண போகிறோம். பினா அப், எல்னா லெஃப்ட், ஆர்னா ரைட். இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து லெட்டர்ஸாக டேரக்ஷன்ஸை அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் கொஸ்டின் என்ன, நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ கேன் டெலிட். அதாவது நமக்கு வந்து என்ன இருக்கும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய டேரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டர்ஸாக நமக்கு வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து சென்டர் ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன போதும், டவுன் மூவ் பண்ணி ரைட் மூவ் பண்ணால் நமக்கு வந்து சென்டர் வந்துடும். பட் நம்ம வந்து லெஃப்ட் அப்போலாம் மூவ் பண்ணால் நமக்கு வந்து தேவையில்லாத நமக்கு வந்து கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லலை. அப்படி ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாமே எவ்வளோ தேவையில்லாத ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் த கோர் லாஜிக் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ நம்ம எங்கே நிற்கிறோம், 0,0 அதாவது ஃபஸ்ட் செல்லில் நிற்கிறோம். நம்ம வந்து எங்கே போகணும், சென்டருக்கு போகணும். ஸோ சென்டருக்கு போகணுன்னா நமக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் போதும். ஒன்று நம்ம டவுன் மூவ் பண்ணி ரைட் மூவ் பண்ணால் நமக்கு வந்து சென்டர் கிடச்சிரும். பட் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு அப் டவுன் இந்த மாதிரி எல்லா டேரெக்ஷன்ஸும் மிக்ஸ் ஆகி வரும். அண்ட் 4மே வரும்னு சொல்ல முடியாது. எய்தர் அவங்க வந்து 3 டேரெக்ஷன் கொடுக்கலாம், 2 டேரெக்ஷன் கொடுக்கலாம், அண்டு நிறைய டேரெக்ஷன்ஸை ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். பட் நமக்கு என்ன தேவைன்னா டவுன் அண்ட் ரைட் இந்த ரெண்டுமே போதும் நம்ம வந்து சென்டர் ரீச் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டர் ரீச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கவுண்டர் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஜிக் பார்க்கலாம். நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த சென்டர். பிகாஸ் நமக்கு வந்து சென்டர் தான் ரீச் பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர் ரீச் பண்ண எவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ சென்டர் எக்ஸ், அதாவது நம்ம கிரிட்டுங்கிற போது ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டுமே பார்க்கணும். ஸோ சென்டர் எக்ஸுங்கிறது n/2. எதுக்கு வந்து டிவைட் பை 2னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்மளோட கிரிட் வந்து என்னது ஆட், n அண்ட் m ரெண்டுமே என்னது ஆட். ஸோ ஆடை வந்து நம்ம டிவைட் பை 2 பண்ணால் என்ன கிடைக்கும்னா மிடில் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த 5, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கலாம், 5 நம்பர்ஸ் இருக்கலாம். 1 2 3 4 நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது 5. இது என்னது, இந்த எல்லாமே என்னது ஆட் நம்பர்ஸ். அப்படி தான் இந்த மொத்தமாக கவுண்ட் வந்து ஆட். இப்போ நம்ம இதை எப்படி சென்டர் கண்டுபிடிக்கலாம், டோட்டல் நம்பர் 5 நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவைட் பை 2. ஸோ நமக்கு என்ன கிடச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக சென்டர் வந்து கிடச்சிரும். இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிரிட்டுக்கும் அப்ளை பண்ணுறோம். ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், n and m டிவைட் பை 2 பண்ணுறோம். அப்போ நமக்கு சென்டர் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n and m ரெண்டுமே 5 வச்சுப்போம். அப்போனா சென்டர் என்னது 2,2. ஓகே, விச் இஸ் இந்த கிரிட்டோட சென்டர் தான் இது. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் கட்டுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான மூவ்ஸ் மட்டும் எடுக்கிறோம். நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்டர் ரீச் ஆகிறதுக்கு ஃபார்வர்ட், அதாவது ஃபார்வர்டுங்கிறது டவுன் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் இந்த ரெண்டுமே போதும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இனிஷியல்ஸ் நம்ம 0ன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் விச் இஸ் எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேரக்டர் CH:(S.2 கேரரி ஆஃப் அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்த எல்லா கேரக்டர்ஸையும் நான் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபார் ஈச் லூப் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 கேரக்டர்ஸாக எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். அது வந்து எஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் ++. நம்ம இந்த ஃபார்வர்ட் ++ன்னு எங்கே பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டோம். அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் எல்ஸ் ஆராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரைட் ++. இது தவிர்த்து நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். எதர் எல் இருக்கலாம் அல்லது பி இருக்கலாம். பட் இதெல்லாம் வரும்போது நம்ம கண்டுக்கணும். நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து கவுண்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீஸிபிலிட்டிஸ் செக். இது எதுக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து சென்டர் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான டவுன் ஸ்டெப்ஸ் அண்ட் ரைட் ஸ்டெப்ஸ் இது இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் வந்து ஃபார்வர்ட் எஃப்ஏ இல்லை,
மற்ற 3 டேரக்ஷன்ஸ் தான் மாறி மாறி வருதுன்னா நான் எப்படி சென்டர் மூவ் பண்ண முடியும்? சென்டர் ரீச் பண்ணவே முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து ரைட் டவுன் ஆர் ரைட் வந்து 2 ஸ்டெப்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை சென்டர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் செக் பண்ணுறோம். இஃப் ஃபார்வர்ட் லெஸ் தென் சென்டர் ஆஃப் எக்ஸ். ஸோ வந்து டவுன் அண்ட் ரைட் இந்த ரெண்டுமே எனக்கு வந்து சென்டர் ரீச் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் கொடுக்கல அப்படின்னா என்னால் ரீச் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணோம், ரிட்டர்ன் -1. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஸ் என்ன பண்ணுறோம், மினிமம் ஸ்டெப்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த டவுன்வர்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சென்டர் எக்ஸ் ப்ளஸ் சென்டர் ஒய். ரிட்டர்ன் எஸ் டாட் லென்த். எஸ்ங்கிறது என்ன, நம்ம கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங். அதில் இருக்க லென்த்தை கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது லென்த் ஆஃப் மைனஸ் இந்த மினிமம் ஸ்டெப்ஸுங்கிறது என்னது, சென்டர் எக்ஸ் ப்ளஸ் சென்டர் ஒய். நமக்கு வந்து மினிமமாக இவ்வளோ ஸ்டெப்ஸ் போதும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது இப்போ 3x3 கிரிட்னா நம்ம வந்து ஒரே ஒர்க்காக கீழே மூவ் பண்ணி ஃபார்வர்ட் மூவ் பண்ணி அண்ட் ஒரே ஒர்க்காக ரைட் மூவ் பண்ண போதும் சென்டர் வந்துடும். ஸோ இப்போ என்னது 1 + 1 2 மட்டும் இருக்கும். பட் நமக்கு வந்து இன்புட் ஸ்ட்ரிங்கில் 5 கொடுத்தாங்கன்னா 5 - 2 the answer is 3. 3மே என்னது நமக்கு தேவையில்லாத ஸ்டெப்ஸ். நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து 3. ஓகே, இப்போ வந்து ட்ரை ரன் பார்க்கலாம். நம்ம கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். என்னோட வேல்யூ 3, எம்மோட வேல்யூ 3. அப்போ என்னது, இது ஒரு 3x3 கிரிட். நமக்கு வந்து கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங் என்னது RRFLF ஒரு 5 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, சென்டர் கண்டிப்பாக. சென்டர் எக்ஸுங்கிறது 3/2 1 அண்ட் சென்டர் ஒய்ங்கிறது 3/2 1. ஸோ நமக்கு சென்டர் இதில் இருக்குது 1,1 தான் சென்டர். நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்வர்ட் அண்ட் ரைட் ரெண்டையுமே கவுண்ட் பண்ணுறோம். நமக்கு இந்த எக்ஸாம்பிளில் 2 ரைட் இருக்குது, 2 ஃபார்வர்டு இருக்குது அண்ட் லெஃப்ட் இருக்குது. பட் நம்ம லெஃப்ட் தேவையான விஷயம் நம்ம கவுண்ட் பண்ணலை. இவ்வளோத்தையும் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஆல் ஃபீஸிபிலிட்டி செக். நமக்கு ஃபார்வர்டு எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. 2 ≥ 1. நமக்கு போகிற அளவுக்கு ஃபார்வர்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்டுமே நமக்கு வந்து 1 போதும், பட் நமக்கு 2 இருக்குது. ஓகே, நமக்கு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அப்புறம் நம்ம வந்து சென்டர் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம், மினிமம் ஸ்டெப்ஸுங்கிறது அந்த சென்டர் எக்ஸ் ப்ளஸ் சென்டர் ஒய் விச் இஸ் 2. டோட்டல் ஸ்டெப்ஸ் 5. அப்போ 5 - 2 என்னது 3. அப்போ அந்த 3மே நமக்கு தேவையில்லாத ஸ்டெப்ஸ். நமக்கு 2 ஸ்டெப்ஸே போதும். அப்போ அவுட்புட் என்னது 3. இது அனதர் எக்ஸாம்பிள். ஸோ 5,5 நமக்கு என்ன எம் வந்து கண்டிப்பாக ஆர்டர் தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு அப்போ தான் சென்டர் கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். அண்ட் சென்டர் கண்டுபிடிக்கிறோம் 5/2. ஸோ வந்து 2,2 தான் சென்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்வர்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து 2 போதும், பட் நமக்கு 3 இருக்குது. ஓகே, நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, நம்மளால் சென்டர் ரீச் பண்ண முடியும். அண்ட் மினிமம் ஸ்டெப்ஸுங்க சென்டர் எக்ஸ் ப்ளஸ் சென்டர் ஒய். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ஸ்டெப்ஸ்லேருந்து இந்த மினிமம் ஸ்டெப்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 7 ஸ்டெப்ஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகே, now let's look at the ஜாவா கோட். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட் அப்படிங்கிறது என்னது, நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஒரு இன்டீஜராக இருக்கணும். பிகாஸ் நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், நம்ம ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஒரு இன்டீஜர் தான். அண்ட் நமக்கு வந்து என், எம் அண்ட் ஸ்ட்ரிங் எஸ் இந்த 3மே நமக்கு வந்து இன்புட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க பேராமீட்டர். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, சென்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் எக்ஸுங்கிறது வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசாண்டல் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அப்போ n/2 அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் ஒய்ங்கிறது m/2. நமக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எது, ஃபார்வர்ட் அண்ட் ரைட். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், 0க்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் கேரக்டர் CH: S to கேரரி ஆஃப். எதுக்கு கேரரி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்ட்ரிங்லேருந்து எல்லா கேரக்டர்ஸும் 1 by 1 எடுத்துகிட்டு வரதுக்கு. எஃப்ஆர் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் ++, ஆர் இருந்துச்சு அப்படின்னா ரைட் ++. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து சென்டர் ரீச் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். பிகாஸ் இல்லைனா நம்மளால் சென்டர் ரீச் பண்ண முடியாது, நம்ம -1 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எய்தர் நமக்கு வந்து ஃபார்வர்ட் அல்லது ரைட் ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு இல்லட்டா கூட நம்ம என்ன பண்ணணும், -1ங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் மினிமம் ஸ்டெப்ஸுங்கிறது சென்டர் எக்ஸ் ப்ளஸ் சென்டர் ஒய். அவ்வளோ ஸ்டெப்ஸ் நமக்கு காணும் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்னது, டோட்டல் லென்த்லேருந்து இந்த மினிமம் ஸ்டெப்ஸை மைனஸ் பண்ணி நம்ம கிடைக்க ஆன்சர் என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் பைத்தான் கோட் வந்து எக்ஸாக்ட் சேம் தான். ஸோ இங்கே என்னது ஃபங்க்ஷன் வந்து டெஃப், அது வந்து டெம்ப்ளேட்லேயே கொடுத்துருப்பாங்க. என், எம் அண்ட் எஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டர் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். என் இங்கே வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணோம், பிகாஸ் பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்வர்ட் ரைட் ரெண்டுமே நமக்கு 0க்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் CH in S. இந்த CH வந்து எஃப் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் += 1 அது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஆர் இருந்துச்சு அப்படின்னா ரைட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து சென்டர் ரீச் பண்ணுற வழி இல்லை அப்படின்னா, இஃப் ஃபார்வர்ட் லெஸ் தென் சென்டர் எக்ஸ் ஆர் ரைட் லெஸ் தென் சென்டர் எக்ஸ் அப்படின்னா ரிட்டர்ன் -1. எல்ஸ் என்ன பண்ணுறோம், மினிமம் ஸ்டெப்ஸ் வந்து ரெண்டையும் கவுண்ட் பண்ணுறோம், சென்டர் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் சென்டர் ஒய். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் லென்த் ஆஃப் எஸ், அந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ லென்த் இருக்குது அது மைனஸ் மினிமம் ஸ்டெப்.